திருச்சி மாவட்ட மணப்பாறையில் பாலியல் சீண்டல் தொடர்பான பிரச்சனையில் மூடப்பட்ட தனியார் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ள நிலையில் பெற்றோர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காதர் மொய்தீன் வழங்கிட கேட்கலாம். காதர் மொய்தீன், வணக்கம். என்ன மாதிரியான அவங்க வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க பெற்றோர்கள்? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க காதர். வணக்கம். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் உள்ள தனியார் சிபிஎஸ்இ பள்ளியில் கடந்த வியாழக்கிழமை 4ஆம் வகுப்புக்கு பாலியல் சீண்டல் செய்தது தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனையில் அந்த பள்ளி நிர்வாகிகள் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். அதில் அந்த பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட அறங்காவலர் வசந்தகுமார் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் அந்த பள்ளிக்கு வெள்ளி, சனி ஆகிய நாட்கள் 2 பள்ளிகளுக்கு விடுமுறை விடுக்கப்பட்டது. சிபிஎஸ்இ பள்ளி மற்றும் மெட்ரிக் பள்ளிகள் ஆகியவை தனித்தனியாக உள்ளன. அந்த மெட்ரிக் பள்ளியை பொறுத்தளவு அந்த குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் அடித்து நொறுக்கியிருந்தனர். அதன் காரணமாக அந்த பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. 3 நாள் விடுமுறைக்கு பின்பு இன்று பள்ளி திறக்கப்பட்டது. இந்த பள்ளி திறப்பதற்கான குறுஞ்செய்தி அனைத்து பெற்றோர்களுக்கும் அனுப்பப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று காலை இந்த சிபிஎஸ்இ பள்ளியில் பயிலக்கூடிய மாணவ மாணவிகளின் பெற்றோர் அங்க பள்ளிக்கு வந்தனர். பள்ளிக்கு வந்த பின்பு இந்த சம்பவம் பள்ளியில் நடந்த விரும்பத்தகாத சம்பவத்திற்கு பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் எந்தவித வருத்தமும் தெரிவிக்கவில்லை. பள்ளிக்கு வர வேண்டும் என்ற குறுந்தகவல் மட்டுமே அனுப்பப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் எங்கள் பிள்ளைகளை அனுப்பி வந்துவிட்டோம், எங்கள் பிள்ளைங்களுக்கு யார் பாதுகாப்பு அளிப்பது என்று குறித்து அந்த பள்ளி நிர்வாகத்திடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் சம்பவம் பற்றிய தகவல் அறிந்த திருச்சி மாவட்ட கல்வி அலுவலர், தனியார் மெட்ரிக் பள்ளிகளுடைய மாவட்ட கல்வி அலுவலர் தேவி மற்றும் மணப்பாறை போலீஸ் துணை சூப்பரண்ட் ராதாகிருஷ்ணன் தலைமையிலான போலீசார் அந்த பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தையினுடைய முடிவில் அனைத்து பெற்றோர்களுக்கும் மீண்டும் 2 மணி அளவில் கூட்டம் நடத்தி உரிய தீர்வு காண வழிவகை செய்யப்படும் என்று கூறியதை அடுத்து அந்த பெற்றோர் தற்பொழுது கலைந்து சென்றிருக்கிறார். பெற்றோர் கோரிக்கை அந்த பகுதி முழுவதும், பள்ளி முழுவதும் சிசிடிவி கேமராவுக்கு பொருத்த வேண்டும், ஆசிரியர்களுடைய விவரங்களை எங்களுக்கு தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி காதர் மொய்தீன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.